விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திவிட்டு தேவையில்லாத பொருட்களை நாம் ரோட்டிலே போட்டு விழுகின்றோம். ஆனால் அந்த பொருட்களுக்கும் உயிரும் உணர்ச்சியும் இருந்தால் எப்படி உணர்வுகளை வெளிப்படுத்தும் என்பதை இப்போது பார்ப்போம். கண்கள் இருந்தும் குருடர்களாக திரியும் இவர்களை விட குருடர்களாக இருக்கும் இவர்களை பார்த்து கற்றுக்கொள்வோம். நம் பசுமை வாய்ந்த நாட்டையும் வீட்டையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க நாம் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். புல்லாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். ரிஷிகேஷ்வர் ஒரு சூப்பரான கான்செப்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. பயோடிகிரேடபிள் வேஸ்ட், டிகிரேடபிள் வேஸ்ட் எல்லாமே வந்து டஸ்ட்பினில் போடுங்க. ஆங்கிலத்தில் நீ சொல்கிற, தமிழில் சொல்லணும்னா மக்கக்கூடிய குப்பைகள், மக்காத குப்பைகள் அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி குப்பைகளை தனித்தனியாக நம்ம வீட்லேயும் சரி வெளியே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க வீட்டை சுத்தமாக வச்சுட்டாலே இந்த நாடே சுத்தமாக இருக்குங்கிறது ஒரு சிம்பிள் ஒன்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ வெரி குட். ஹேர் கட்லாம் கூட சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கலா மாஸ்டர் கேட்போம். நம்ம வீடு நம்ம எப்படி நினைக்கிறோமோ இது நம்ம ஊர் நம்ம நாடுன்னு நினச்சா போதும். ஸோ அந்த குப்பையை நீ அவ்வளோ அழகாக ரிஷிகேஷ் ஓவராக டான்ஸ் பண்ணாமல் அந்த பிகினிங் போர்ஷன் வந்து அந்த குப்பைத்தட்டியோடைய கோரியோகிராஃபி நீ பண்ணலை, நீ ஒரு டஸ்ட்பினாக நினச்சிட்டு அவ்வளோ அழகாக பண்ணானே.
ரொம்ப அழகாக பண்ண அந்த காலில் அப்படி வந்து தேய்ச்சி நடந்து வந்தது. அவளை கூப்பிடுறேன், ஆனால் அவன் அதுக்கு அங்கேயும் குப்பை போட விடாமல் ரோட்டில் போயிட்டுருக்கான், சோம்பேறி மாதிரி பண்ணிட்டு போகிறான். அப்போ கண்ணு தெரியாதவர் வந்து தான் அந்த குப்பையை எடுத்து தேடி குப்பை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போடுறாரு. பியூட்டிஃபுல் கான்செப்ட். இதில் இப்போ நாங்கள் பண்ணுறதே யாருடைய கான்செப்ட் நல்லா இருக்கோ அதுக்கு தான் நாங்கள் மார்க் போடுவோம். மார்க் இல்லை, அடுத்த லெவலுக்கு இனிமேல் கொண்டு போகிறோம், மார்க்கு கிடையாது. ஓகே. ஸோ அவ்வளோ அழகாக கிளியராக அந்த ஃபர்ஸ்ட் கொரியோகிராஃபி அந்த படுத்த போஸ்லேயே நீ பண்ணியிருந்த நிறைய டான்ஸ். ஒரு குப்பையாவே கிரவுண்டோட கிரவுண்டா இப்படி நடந்து வந்து 2 கையை வச்சு சுற்றிட்டு வந்து பண்ண அப்படியே ஃபிக்ஸ் ரப்பர் மாதிரி பண்ண ரிஷிகேஷ். எக்ஸலண்ட். ஓகே, குட் லக். தேங்க்யூ ஸோ மச் கலா மாஸ்டர் அண்ட் தருண் மாஸ்டர். யா கமெண்ட்ஸ்? ரிஷிகேஷ் எல்லாம் முதல்ல வாய் ரொம்ப திறந்து பர்ஃபார்மன்ஸ் எதுக்குன்னா காற்றுல இருக்கிற குப்பெல்லாம் உள்ளே போயிடுப்பா, அதனால தான் நான் கண்ட்ரோல் பண்ண சொன்னேன். ஆனால் நீ பண்ணிட்ட. இந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பிளைண்ட் மேனுக்கு கொடுத்தீங்க பாரு, அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. பியூட்டிஃபுல், வெல் டன். ஸோ 2 ஜட்ஜஸுமே வந்து உங்களுக்கு சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்கோர் இல்லை அப்படிங்கிற மாதிரி கலா மாஸ்டர் சொன்னாங்க. மாஸ்டர் என்ன மாஸ்டர் ஆக்சுவலி ஸ்கோர்ஸ் இல்லையா? இல்லை, இனிமேல் ஸ்கோர்னுக்கு வார்த்தை கிடையாது. ஓகே. அதனால் 3 பேர் இந்த ரவுண்டில் 3 பேர் நிற்க வச்சா இவங்க அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டாங்களா இல்லையா ஓகே அப்படின்னு இருக்கும். இல்லைனா எல்லா டான்ஸையும் பார்த்தா அத்தனை 15 பேர்லேருந்து இதில் யார் ஸ்மார் அப்படின்னா அவங்க எலிமினேட் ஆகிடுவாங்க. ஓகே ஓகே, வெரி வெல் எக்ஸ்பிளைன். அண்ட் இதுதான் இனிமேல் இந்த ரவுண்டில் நடக்க போகுது. ஸோ ரிஷிகேஷ், உங்களுக்கு மார்க் கிடையாது. உங்களோட கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக உங்களோட காம்படிட்டர்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் தெரியும். தேங்க்யூ ஸோ மச்.